ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸுங்க. நம்மளோட வீடியோஸ் பிடிச்சிருந்தா எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இது ரொம்ப லேட் பொங்கல் விலாக்னே சொல்லலாங்க. நாங்கள் தை 1ஆந்தேதி காப்பு கட்டி 2ஆந்தேதி மாட்டுப்பொங்கல் அன்றைக்கி வைப்போம். அதுதான் எங்களுக்கு ரொம்ப விசேஷமாக இருக்குன்னு கூட சொல்லலாம். இது வந்து பெரிய பானைங்க. இதை பட்டி பானைன்னு சொல்லுவோம். இதுக்கு பக்கத்தில் ஒரு மண் பானையில் பொங்கல் வைப்போம். அது பக்க பானைன்னு சொல்லுவோம். பட்டி பெருகி பால் பானை பொங்கணும்னு சொல்கிறதுக்காகவே அப்படி வைப்போங்க. அடுத்து மெயின் ஹீரோன்னு பார்த்திங்கன்னா இந்த பட்டி குழம்பு தாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஃபஸ்ட்டு ட்ரையாக இருக்க எல்லா பருப்பையும் போட்டு நல்லா வேக வச்சுருவோம். பாசிப்பயிறு, தட்டைப்பயிறு, கொள்ளு சும்மா லைட்டாக, துவரம்பருப்பு கொஞ்சம் லைட்டாக, இது எல்லாம் போட்டு தேவையான அளவுக்கு தண்ணி, தக்காளி, குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சமாக விளக்கெண்ணெய் இதெல்லாம் ஊற்றி ஒரு 5-6 விசில் விட்டு நல்லா குக் பண்ணி எடுத்துக்கணுங்க. இந்த பருப்பு நல்லா வெந்ததுக்கப்புறமா இதுலேயே கொஞ்சம் தண்ணியை ரசத்துக்கு எடுத்து வச்சுக்கணும். தனியாக ஒரு 2 தக்காளியும் தண்ணியும் ரசத்துக்கு தனியாக எடுத்து வச்சுட்டு அதில் புளி ஊற போட்டுட்டோன்னா அதையே குழம்புக்கும் ரசத்துக்கும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய பாத்திரம் வச்சுட்டு அதில் நல்லா தேங்காய் எண்ணெய் விட்டுட்டு கடுகு, கருகாப்பில் எல்லாம் போட்டு பொரிஞ்சதுக்கப்புறமா நமக்கு கிடைக்கிற எல்லா காய்கறியும் இதில் போட்டுக்கலாங்க. இதில் எல்லா காய்கறியும் போடுறது மட்டும் இல்லாமல் அது கூட நம்ம பச்சையாக கிடைக்கிற மொச்சை விதை, பச்சை மொச்சைன்னு சொல்லுவாங்க, அதுக்கப்புறம் பச்சை தட்டைப்பயிறு, பாசிப்பயிறு, அவரைக்காய் நல்லா முத்துனதாக இருந்தால் அதுக்குள்ள இருக்கிற விதை, எல்லா காயும் போட்டு நல்லா வதக்கிட்டு அது கூடயே ஒரு 2 தக்காளி, சின்ன வெங்காயம் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிடணுங்க. நல்லா வதக்கிட்டு அது கூடவே நம்ம கொஞ்சம் சாம்பார் தூள் போட்டு நல்லா அதோட வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கணும். இதெல்லாம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கோம் பார்த்திங்களா பருப்பு, அதை நல்லா பருப்பு மொத்த வச்சு கடைஞ்சிட்டு அதையும் இது கூட சேர்த்து தேவையான அளவு தண்ணி சேர்த்து உப்பு எல்லாம் சேர்த்துட்டு நல்லா கொதிக்க வச்சிடணுங்க. அதாவது காய் வந்து ஒரு 3/4 வேக்காடு வெந்துடணும். அதுக்கப்புறமா நம்ம புளித்தண்ணி ஊற்றணும். புளித்தண்ணி ஊற்றி ஒரு 5 மினிட்ஸ் கொதிச்சாலே போதுங்க. குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். ஆக்சுவலாக இப்போல்லாம் தாங்க நாங்கள் இதெல்லாம் வந்து கேஸ் அடுப்பில் பண்ணிகிட்ருக்கோம். ஃபஸ்ட்லாம் வந்து பொங்கல் வைக்கிறோம் பார்த்திங்களா, அதுக்கு பக்கத்துலேயே ஒரு மண் அடுப்பு கூட்டி அதில் வைப்பாங்க. குழம்போட டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. இது வந்து பொங்கல் டைமில் மட்டும்தான் செய்வாங்க. மற்ற எல்லா டைம்லையும் இந்த மாதிரி எல்லாமே கிடைக்காது. அதுவும் மண் அடுப்பில் செஞ்சு அந்த பச்சரிசி பொங்கலுக்கும் இந்த குழம்புக்கும் டேஸ்ட் சூப்பராக இருக்குங்க. நாங்கள் எல்லாம் பண்ணி சாமி கும்பிட்டு முடிக்கவே நைட் ஆகிடும். அந்த பட்டியிலேயே படுதா விரிச்சிட்டு இந்த மாதிரி பச்சரிசி பொங்கல் எல்லாம் வச்சு இந்த பட்டி குழம்பெல்லாம் ஊற்றி அது கூட பூசணிக்காய், ரசம் எல்லாம் வச்சு சாப்பிடும்போது டேஸ்ட் வேறு லெவலில் இருக்கும். அந்த எக்ஸ்பீரியன்ஸும் சொல்லவே முடியாதுங்க. இப்போ எல்லோரும் ஒவ்வொரு பக்கம் போயிட்டாங்க. ட்ரெடிஷ்னல், மாடர்ன் எல்லாமே வந்துருச்சு. ஆனால் அப்போ இருந்த காலம்னா அதுதாங்க. நாங்களாம் பொங்கல் வைக்கிறதுக்கு விறகு தேடி இந்த பச்சை மொச்சை அவரெல்லாம் போயிட்டு பக்கத்து காட்டில் தெரியாமல் பறிச்சிட்டு வருவோங்க. நம்ம கேட்டால் அவங்களே கொடுப்பாங்க. ஆனால் அது தெரியாமல் பறிச்சுட்டு வர்றதுல ஒரு கிக் இருக்குது பாருங்களேன், அது வேறு லெவலில் இருக்கும். ஓகேங்க, இந்த குழம்பு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். அப்புறம் நான் இந்த குழம்பு வச்சுட்டு அப்படியே சைட்லேயே வந்து பூசணிக்காவையும் ரசத்தை தாளித்து விட்டுட்டேன். ஏன்னா எல்லாமே வேலை முடிஞ்சால் தான் டக்குன்னு போய் பொங்கல் வைக்க முடியும்னு சொல்லி பக்கத்துலேயே எப்பவும் போல் வெங்காயம் மிளகா போட்டு சீரகம் மிளகு இதெல்லாம் தட்டி போட்டு ரசமும் தாளித்து விட்டாச்சு. ஒரு சைடு ரசமும் ரெடி ஆகிடுச்சு. இந்த ரசமும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. எந்த ரசமாக இருந்தாலுமே நம்ம அந்த பருப்பு தண்ணியில் வைக்கும்போது தாங்க அவ்வளோ நல்ல டேஸ்ட் கொடுக்கும். நம்ம தனியாக தக்காளி ரசம் வைக்கிறது வேறு, ஆனால் அந்த பருப்பு தண்ணியில் ஒரு ரசம் வைப்போம் பார்த்திங்களா, அதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. நீங்கள் வேணால் இன்னொரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். அதில் இன்னொரு டிப் என்னென்னா, அந்த நம்ம வேக வச்ச பருப்பையும் கொஞ்சம் சேர்த்து ரசம் வச்சோன்னா இன்னுமே டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்கும். குழம்புக்கும் அதே மாதிரி புளி தண்ணி ஊற்றியாச்சு. இதுக்கப்புறமா முக்கியமாக இந்த பட்டி குழம்பு எவ்வளோ முக்கியமோ அது அந்தளவுக்கு ஈக்குவலான இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறது வந்து பூசணிக்காங்க. அந்த பூசணிக்காயையும் நாங்கள் ஆல்ரெடி வணக்கி வச்சுட்டேன். அதுக்கெல்லாம் பெருசாக ஒன்றும் இல்லைங்க. எண்ணெய், கடுகு, கருகாப்பில் போட்டு தாளித்து பூசணிக்காய் எப்பவும் போல் வணக்கிடுவோம். எண்ணெய், தேங்காய் பூ போட மாட்டோம். இன்ஸ்டீட் இப்போ பூசணிக்காய் ரொம்ப சப்புன்னு இருந்தது அப்படின்னா கொஞ்சம் கரும்பு சர்க்கரை ஆட் பண்ணிட்டோன்னா பூசணிக்காய் கொஞ்சம் நல்லா இனிப்பாக சூப்பராக இருக்கும். இவ்வளோ தாங்க எங்கள் வீட்டு பொங்கல். நாங்கள் இந்த மாதிரி தான் பொங்கல் செஞ்சு செலிப்ரேட் பண்ணோம். ஹோப் என்னோடய வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏதாவது கரெக்ஷன்ஸ் இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா இப்போ தான் நான் கொஞ்சமாக யூடியூப்பில் வீடியோஸ் அப்லோட் பண்ணி பழகிறேன். எனக்கு வாய்ஸ் ஓவரும் அவ்வளோ தெளிவாலாம் கொடுக்க தெரியலைன்னு நினைக்கிறேன். ஏதாவது கமெண்ட்ஸ் உங்களோட சஜஷன்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இவ்வளோ நேரம் என் வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.